பெண்களுக்கு செய்வினை பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஆறாம் பாவங்கிற அந்த அந்த முதுகு தண்டுவடம், எட்டாம் பாவங்கிறது இடுப்பு, 12ஆம் பாவங்கிறது கால் பாதம். புரிஞ்சுங்களா? இந்த 4 பார்ட்ல ஒரு பெண்ணுக்கு அதிக ஒரு தடவை வலி வருது, டிஸ்டர்பன்ஸ் வருது, பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு கட்டாயமாக காத்து குணம்னு சொல்லுவாங்க. பேய் பிடிச்சிக்கும், மனநலம் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. அப்போ இதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக இரவு நேரத்தில் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு படுத்தா அவங்க மனசு ஒரு 50 to 60% வந்துக்கிட்டே இருக்குதுங்க. எனக்கு இது பிரச்சனைனா கட்டாயமே தீய சக்தி இருக்குது. அவங்களுக்கு ஒரு முறையான வகையில் குலதெய்வம் வேலை செய்யவில்லை. உடனே சொல்லிடலாம். உடனே நாம அதுக்குண்டான ஒரு இந்த பதிவை பார்த்த உடனே முதல்ல ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? வீட்லயே எதனா பண்ண முடியும்? சிம்பிளாகவே நாம் சொல்லலாம். அதாவதுங்க, எள்ளு அப்படிங்கிறது சனி பகவானுடைய. நம்ம ஓடுற தண்ணியில் கொண்டு போய் அதை போட்டுறணும். போட்டால் இவங்களுக்கு அந்த தோஷத்தினுடைய தன்மை விளைவிடும். ஒரு கைவிடியில் எவ்வளவு எள்ளு இருக்கும்? வணக்கம் சார். வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திச்சதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். குலதெய்வத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க, சொந்த வீடு வாங்க ஒரு பதிவு சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு சார், குறிப்பா பெண்களுக்கு நம்ம பேசியிருக்கோம். முன்னால பதிவும் நல்லதா போச்சு. தொடர்ந்து அதுல வந்து ஒரு சில கமெண்ட் வந்திருந்தது. என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, பெண்களுக்கு செய்வினை பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அற்புதமான கேள்விதானுங்க. அதாவது இது பெரும்பாலும் பெண்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ, ஏதாவது பார்த்துருப்ப பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இயல்பாக ஒரு ஆண் கொஞ்சம் தைரியமாக இருப்பார், பெண் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. சில பெண்கள் துணிந்தும் இருப்பாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்களுடைய ஜாதகம், கிரக சூழ்நிலை தான் காரணம். ஆனால் இப்போது செய்வனை இருக்குதா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு பெண்ணுன்னா, செய்வனையினுடைய பாவகம் 6, 8, 12ஆம் பாவகம் செய்வனையை சுட்டி காட்டும். இதுபோக பாதகாதிபதியும் மாந்தி நின்ற இடமும் செய்வனையை சுட்டி காட்டும். அப்போ ஒரு ஜாதகத்தை, ஒரு பெண் ஜாதகத்தில் பாருங்கள், 6ஆம் பாவகத்திற்குரிய இடம் அப்படின்னு எடுத்தால் முதுகு. 6ஆம் பாவத்திற்கு உரிய இடம் முதுகு காட்டும். இடுப்புக்கு மேல் எலும்பை சுட்டி காட்டும். புரியுதுங்களா? 8ஆம் பாவகம் இடுப்பு எலும்பு, 6ஆம் பாவகம் முதுகு. 6ஆம் பாவகம் முதுகு, 8ஆம் பாவகம் இடுப்பெலும்பு, 3ஆம் பாவகம் மறைவிஸ்தானம் தான். அப்போது இப்படி வச்சுக்கோங்க. 3 வந்து தோள்பட்டை, கழுத்துக்கு கீழே வரக்கூடிய தோள்பட்டை. 6ஆம் பாவங்கிற அந்த அந்த முதுகு தண்டுவடம், 8ஆம் பாவங்கிறது இடுப்பு, 12ஆம் பாவங்கிறது கால் பாதம். புரிஞ்சுங்களா? இந்த 4 பார்ட்டில் ஒரு பெண்ணுக்கு அதிக ஒரு தடவை வலி வருது, டிஸ்டர்பன்ஸ் வருது, பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு தீய சக்தி. நான் செய்வனேன்னு நான் சொல்ல மாட்டேன், செய்வனேன்னு எடுத்துக்கலாம், ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு தீய சக்தியினுடைய சாடல் அந்த ஜாதகத்திற்கு உண்டு. அது மட்டும் தானே சார் காரணம்? அதான் மெயின் காரணம். அதான் மெயின் காரணம். தீய சக்திங்கிறது தான் செய்வனேன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு பாருங்க, இந்த 4 கம்ப்ளைண்ட் வரும். காத்து குணம்னு சொல்லுவாங்க. பேய் பிடிச்சிக்கும், மனநலம் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. அப்போ இதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஒரு பெண் காலையிலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலையில் செய்கிறாங்க, நைட்டு படுத்தது நல்லா தூக்கிட்டாங்கன்னா காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. மனக்குழப்பத்திலேயே இருக்கிறது, பயத்திலேயே இருக்கிறது. 12ஆம் பாவங்கிறது தூக்கம், 12ஆம் பாவம் பாதம், 12ஆம் பாவம் என்பது தூக்கம். தூக்கமே வராத குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தீய சக்தி இருக்கும். இவங்களுக்கு சிம்பிளாக ஒரு வழின்னு எடுத்துட்டா, நைட்டு தூங்குற போது சந்திரன் என்பது மனசு, அலைபாயிர மனசையும் சொல்லு, அழகான மனசையும் சொல்லு, பாசமான மனசையும் சொல்லு, திருட்டுத்தனத்தையும் சொல்லும். சந்திரனுங்கிறது மனசு தான். அது இங்கே காட்டிருப்பான். உடனே யுஎஸ்ஐ பற்றி பேசுவோம், அந்த மனசு யுஎஸ்ஐ போயிடும். அது எவ்வளோ அந்த மனசு வேகமாக அலைவாந்துட்டே இருக்கக்கூடியதான் மனசு.
அப்போது நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க, சந்திரன் மனசு, சந்திரன் என்பது பால், சந்திரன் என்பது பால், சந்திரன் இரவை சுற்றி இரவு நேரத்தில் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு படுத்தா அவங்க மனசு ஒரு 50 to 60% ரிலாக்ஸ் ஆகிடும். இது எங்கே வச்சாங்கன்னா 12ஆம் பாவங்கிறது வந்து பாதம், 12ஆம் பாவங்கிறது வந்து குறிப்பாக வந்து தூக்கம், 12ஆம் பாவம் தான் பள்ளி அறை சுகம் வச்சுக்கல. அது அன்னோனிய வாழ்க்கை, கணவன் மனைவியினுடைய அன்னோனிய வாழ்க்கை 12ஆம் பாவத்தில் வச்சாங்க. அப்போது அதனால தான் அவன் என்ன செஞ்சாங்கன்னா திருமண சுபமுகூர்த்தம் நடக்கு, அப்புறம் சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. சாந்தி முகூர்த்தத்தில் பாலை கொடுத்து தாண்டி விடுவாங்க. பாதாம், பிஸ்தா, ஆளும்பால் எது வேணாலும் வைக்கலாம், அது அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பசு பாலை கொடுத்து ஒரு பெண்ணிடத்தில் கொடுத்து கும்பத்தில் கொடுப்பாங்க. செம்பு என்பது கும்பம், கும்பத்தில் கொடுத்து அந்த பாலை கொடுத்து தாட்டி விடுவாங்க. அப்படி தாட்டுற போது என்னென்னா அவங்க மனசு, இந்த ஆண் பெண்ணினுடைய இருவருடைய மனசும் முதல் அமைதியாக வேண்டும். ஒன்று, அதில் சயின்டிஃபிக்கலாக இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு பால் சாப்பிடுகின்ற பொழுது அவங்க 2 பேரும் இயல்பாகவே சந்தோஷம் அவங்களுக்குள்ளார சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. இது ஒரு காணொளி காட்சியின் வாயிலாக அற்புதமான முறையில் போயிட்டுருக்குது. அதனால் நான் சில விஷயங்களை அதில் விட்டுறேன். ஆனால் அது தெரிஞ்சவங்க அதை எடுத்துக்கங்க. அப்போ குறிப்பாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் தான் பால். அந்த பால் சாப்பிடுகின்ற பொழுது முதல்ல அவங்க மனசு அமைதியாயிடும். இது ஒரு நிலை. ரெண்டாவது, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கழுத்து, இடுப்பு, முதுகு தண்டுவடம், கால்வடி ஒரு பெண்ணுக்கு இருக்குமே ஆனால் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, எனக்கு இது பிரச்சனைனா கட்டாயமே தீய சக்தி இருக்குது. அவங்களுக்கு ஒரு முறையான வகையில் குலதெய்வம் வேலை செய்யவில்லை. உடனே சொல்லிடலாம், வருவாங்க உடனே நாம் அதுக்குண்டான ஒரு நிவாரணத்தை செய்ய முடியும், கட்டாயமாக செய்யலாம். அதுக்குரிய ஒரு சில முறையான வழிகள் இருக்குதுங்க. அதை கையாண்டா போது அது அவங்க கிரகத்தை பார்த்து தான் சில விதிகளை சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நம்ம பொதுவாக விஷயங்களை சிலதை சொல்ல முடியுமே தவிர பர்டிகுலராக உண்மை என்னென்னா அவங்க ஜாதக ரீதியாக பாருங்க. 6ஆம் பாவகம் நோய்ங்கிறோம், 6ஆம் பாவகம் வேலையாளையும் குறிக்கும், 8ஆம் பாவகம் கண்டம், ஆயில், தோஷம், கண்டம் பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஆனால் 8ஆம் பாவகம் ஆயிலையும் குறிக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், பெரும் பணத்தை குறிக்கும். அப்போ இந்த பிரச்சனை வந்தவங்களுக்கு வந்து அது 8ஆம் பாவகம் தப்பாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது இல்லாதவங்களுக்கு அவங்க 8ஆம் பாவம் அவங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆக அவங்களுக்கு இந்த தோஷத்திலிருந்து விடுதலை அடையணும்னா அவங்க கட்டத்தை பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும். சரி, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பார்த்து இதுக்கான பெரிய நிவர்த்தி வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எளிய முறையில் இதை வந்து சரிப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இந்த பதிவை பார்த்த உடனே முதல்ல ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? வீட்லேயே எதனா பண்ண முடியுமா? இதுக்கு வழி தாராளமாக அதுக்கு வழி இருக்குது. சிம்பிளாகவே நாம் சொல்லலாம். அதாவதுங்க, எள்ளு அப்படிங்கிறது சனி பகவானுடையது. நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் 4 பாவ கிரகம் ஒருத்தருக்கு, இது 4 பாவிகளால் தான் பிரச்சனை வரும். சனி, செவ்வாய், ராகு, கேது. இது பொதுவாக அந்த 4 பேர்த்துனால தான் பிரச்சனைகளை எச்சப்படுத்தி விடக்கூடிய சூழலை கொண்டு வரும். இது பாவக்கிரகங்கள்ங்கிறத அதனோட அமைப்பு. இவங்கனால நன்மையும் இருக்குது. ஆனால் இப்போ பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னு வைங்களேன், அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா எள்ளு ஒரு கைப்பிடி, எள்ளு கருப்பு எள்ளு கைப்பிடி, உளுந்து அது ஒரு கைப்பிடி, அப்புறம் கொள்ளு அது ஒரு கைப்பிடி, அவரைப்பருப்பு அவரை இருக்குவாருங்க அது ஒரு கைப்பிடி. இதெல்லாம் ஒரு துணியில், அவங்க கட்டியிருக்கிற துணியில், உள்ளாடை வேண்டாம், மற்றபடி அவங்க போட்டிருக்கிற துணியில் ஒரு சேரீ இருக்குதுன்னா சேரீ எடுத்து கொஞ்சம் கிழிச்சு ஒரு பழைய சேரீயோட அதில் வந்து இது என்னதுக்கு எல்லாம் போடணும். ஒவ்வொரு கைப்பிடி போட்டு இதை கட்டிக்கணும். அந்த துணியில் அப்படியே கட்டி அதை தலையை சுற்றணும். அது வேற கேட்பாங்க சார், இடது பக்கமா வலது பக்கமானு. இந்த 4 பொருளையும் கலக்கணும். எள்ளு, கொள்ளு, உளுந்து, அவரைப்பருப்பு ஒவ்வொரு கைப்பிடி. சில பேர் 2 கைப்பிடி கூட போடலாம், இல்லை ஒரு கைப்பிடி போட்டாலும் சரி. அவங்களுக்கு மட்டும், யார் பர்டிகுலராக யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அதை ஒரு கைப்பிடி போட்டு அதை அப்படியே அந்த துணி கட்டி அதை 12 சுற்றி சுற்றி கொண்டு போய் ஓடுற தண்ணியில், ஓடுற ஆற்று தண்ணி இருக்குது, ஓடுற தண்ணியில் தான் போடணும். கிணத்துல போடக்கூடாது, அது நிற்கிறது இல்லை.
அதே வகையில் ஓடுற தண்ணியில் கடலில் கொண்டு போடலாம், கடலில் கொண்டு போடலாம். ஆறு, வாய்க்கால், கடல், இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் கொண்டு போய் அதை போட்டுறணும். போட்டால் இவங்களுக்கு அந்த தோஷத்தினுடைய தன்மை விளைவிடும். ஒரு கைப்பிடியில் எவ்வளோ வெயில் இருக்கும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு தோசை இருக்கும். அதை விளக்குறதாக அர்த்தம். இதை முறையாக இவங்க ஒரு 8 வாரம் என்ன கிழமை வேணாலும் வச்சுக்கங்க. அது வேணும் இது வேணும் தீட்டாக இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன கிழமை வேணும்னாலும் சரி, இதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். 8 வாரம் நீங்கள் இதை எடுத்து கொண்டு போய் போட்டு இங்கே ஆறு தூரமாக இருக்குது, கடல் தூரமாக இருக்குது, நான் ஒவ்வொரு வாரம் போக முடியாதுன்னா சுற்றி நீங்கள் ஒரு ஓரத்தில் வீட்டில் நீங்கள் வச்சுக்கங்க. எல்லாம் ஒரு 8 வாரம் கழித்து எப்பாச்சும் இருக்கோ ஒரு ஆறு கடல் உள்ள கோயிலுக்கோ எதுக்காவது போகிற போது கொண்டு போய் போட்டுருங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த தீய சக்திகள் பூரா விலகும். அருமையான ஒரு ரெமிடியாக இருக்குது. உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னால் இந்த விஷயத்த பண்ணிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் தாக்கம் குறையும் அப்படின்னு பண்ணிட்டு வாங்க, தெம்பாக வாங்க, சிறப்பாக வாங்க. நீங்கள் நல்லா இருந்து வந்தீங்கன்னா எனக்கு ஒரு மனநிறைவு. கண்டிப்பாக சார். அதுக்கு அப்போது இந்த நீங்கள் சொன்ன அந்த முக்கோணம், அந்த ஜாதக ரீதியாக நீங்கள் சொன்ன 6, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அது நமக்கு ஜோதிடம் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் சொன்ன எந்தெந்த இடத்துல வழிகள் இருக்குது அப்படின்றத வச்சு அவங்க ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கு மேலே உங்களை காண்டாக்ட் பண்ணாலே நீங்களே கொஞ்சம் கைட் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி.